ஜெர்மனியில் கடந்த ஆண்டு குடிமக்களின் வருமானம் மற்றும் பிற சமூக நலன்கள் தொடர்பான மோசடிகள் அதிகரித்திருப்பதை சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இதற்கமைய 1,10,000க்கும் மேற்பட்ட சந்தேகிக்கப்படும் அல்லது உறுதி செய்யப்பட்ட மோசடி வழக்குகளை அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட அதிகம் என தரவுகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் திட்டமிட்ட நலத்திட்ட மோசடி ஒரு தீவிரமான பிரச்சனையாக நீடிப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது சில சமயங்களில் மக்கள் சட்டவிரோதமாக நலன்களை பெறுவதற்காக தங்களது வேலை குறித்து தவறான தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கினர். மேலும் வருமானம் அல்லது வேலைவாய்ப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை மக்கள் தெரிவிக்க தவறியமை தொடர்பான பல வழக்குகளையும் வேலைவாய்ப்பு மையங்கள் கண்டறிந்துள்ளன. இவ்வாறான பல நலத்திட்ட மோசடி வழக்குகளை ஆராய்ந்து ஜெர்மன் நீதிமன்றங்கள் அபராதங்களையும் சிறை தண்டனைகளையும் வழங்கியுள்ளன. இவ்வாறு இருக்க இதுபோன்ற மோசடிகள் நலத்திட்ட அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் வரி செலுத்துவோரின் பணம் ஆதரவு தேவைப்படும் மக்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு இருக்க போரிலிருந்து தப்பி வருபவர்களையும் திறமையான தொழிலாளர்களையும் ஜெர்மன் எப்போதும் வரவேற்கும் என தொழிலாளர் மற்றும் சமூக விவகாரங்கள் அமைச்சர் பார்பன் பாஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நலத்திட்ட முறைகேடுகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் புலம்பெயர்ந்தோர் அனைவரும் சமூக நலன்களுக்காக மட்டுமே ஜெர்மனிக்கு வருவதில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் மொத்த நலன் பெறுவோரின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது திட்டமிட்ட மோசடிகள் அரிதாகவே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் எதிர்காலத்தில் மோசடியை குறைக்க அதிகாரிகள் கடுமையான சோதனைகளை மேற்கொள்ள உள்ளவை குறிப்பிடத்தக்கது.